சொல்றேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோவா கிடையாது, மினி கோவா கைஸ். அது பெரிய கோவா, இது மினி கோவா. அது இல்ல நண்பா, ரெஸ்ட் ரூமோட டைமிங் 6 மணில இருந்து 6 மணி வரைக்கும். ஆனா எனக்கு தெரியுமா அந்த டைமிங்? இல்ல எனக்கு இதுதான் தெரியும். ஓகே, வந்ததுக்கு நஷ்டம். அங்க அபி ப்ரோ டென்ஷன்ல இருப்பாரு. சூரிய எந்த சைடு ப்ரோ உதிக்கும்? ஈஸ்ட்ல. இது எந்த சைடு கைஸ்? கக்கோஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். அன்பா போய் கட்டுற எப்படி போகணுன்னு இன்னைக்கு போய் கட்டின்பா. பண்ணல திமிரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. எப்படி போகணும்னு சொல்லி கேட்டா கக்கூஸ்ரீ. This is your hand. Open your eyes. Out. Ouch. Guys, success guys. இறக்கணும் மாதிரி ஒரு பாரமே இறங்கின மாதிரி. இப்போ அங்கடா நண்பா, இப்போ போய் பீச்ல வீடியோ எடுத்துட்டு போயிட்டு ஸ்டோரி. ஆளு உண்டா ஆளு உண்டானு வந்து ஆளு உண்டா ஆளு உண்டா ஆளு ஆளு இருக்குனால தானே லாக் ஆயிருக்கு. பைத்தியக்கார் வந்து தட்டில இருக்க ஆளு உண்டா ஆளு உண்டா ஆளு உண்டா போறாங்க உள்ள. கப்பஸ் அது ரெட் ஆடி இருந்துடா. அது யூரின் வந்து போனா 2 minutes 2 நிமிஷம் போயிட்டு 5 நிமிஷத்துக்கு பாத்ரூம் போனா 5 minutes பாத்திங் டைம் வந்து 10 minutes இதுக்கு மேல போக கூடாது. 10 நிமிஷத்துல எப்பறா குளிக்க முடியும்? மனசாட்சி உள்ள போயிட்டு அந்த ரீல்ஸ் தள்ளனா மனசே தான் 250 உள்ளலண்டா. அத வந்து மேலால கைய கொடுத்து இழுக்கறான் உள்ள ஆளு. அப்படியே அழுத்த உனக்கு ஏப்பா இப்படி எட்டி பாக்குறியே? உனக்கு வெக்கமா இல்லையா? கைஸ் வெற்றிகரமா சன்ரைஸ் பார்த்தாச்சு கைஸ். சன்ரைஸ் பாத்தீங்கன்னா பேக்ல வந்துட்டு இருக்கிறாரு பாருங்க. சன்ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கடல்ல இருந்து உதிக்குன்னு பார்த்தோம். அது பேக் சைடுல இருந்து மலைக்கு மேல இருந்து உதிச்சிட்டு கைஸ் சன்ரைஸ். ஆனா அத பத்தி எவனுமே வீடியோ போடல. காம்பஸ் பார்க்கல. காம்பஸ் பார்க்க நாங்க பாட்டுல உட்கார்ந்து இருக்கோம். ஆனா ஈஸ்ட் வெஸ்ட் எதுவும் தெரியாம உட்காந்து மக்களே மடையா இருந்திருக்காங்க கைஸ். கைஸ் வர்க்கலால வெயில் மண்டைய புழக்குது. காலையில பயங்கரமா வெயில் அடிக்குது. காலையில மணி என்னன்பா? நேற்றுக்கு இந்நேரம் சரியாக 9:30. 9:30க்கே வெயில் மண்டைய ஒன்னும் தெரியாது. மக்கு தைலி கிளம்பி வந்துடுறானுங்க. எந்த சைட்ல சன் ஐசாவுன்றது கூட தெரிய மாட்டாரு. வந்து உட்காந்துட்டு விடிய பாக்குறானுங்க. அன்பா விடிஞ்சது வரைக்கும் சூரியன் என்ன விளையான்னு பாக்குறானு. பின்னாடி பல்ல காட்டிட்டு அப்பயே நண்பன் சொல்றா சூரியன் பின்னாடி இருக்குடான்னு. யார் சட்டை? தம்பி விக்கி உனதான் சட்டை இருக்காது. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு அத்திமேல் கரெக்ட்ல ஏன் வாயில பாரு. நான் சட்டை தான் தூக்கி காட்டுங்க. பிராண்ட் என்ன பிராண்ட் நண்பா? பிக் பாஸ். பிக் பாஸ் இருக்கு. எஸ்பி பாஸ் எடுத்து காட்டுங்க. இரு நண்பா காட்டு நண்பா தூக்கி. இது ஒரு அவார்டு இவர் வாங்கினது. ஒரு குடுக்குறாரு நண்பா. பிராண்டட் ஜாக்கிடா. எவ்வளவு 250 சொல்றேன் பாத்தியா? கிலோ இருக்கு மாடாது. ஜாக்கி 250 எவ்வளவு கர்ச்சீப் 10 ரூபா கர்ச்சீப் சைஸ் இதுக்கு 250 ரூபா. பூஞ்சி சைஸ் இருக்கு. 250 ஜாக்கி 250 ரூபா. அத சொல்றியா? இது வந்து மினிஸ்டர் போயிட்டு ஜாக்கி இந்த உள்ள வச்சிருக்கேன். நாயே குளிக்கவே மாட்டேன்னு சொன்னாடா. நீ நான் எல்லாரும் குளிக்கிறோன்னே குளிக்க நம்மளே ட்ரிப்புக்காக இந்த ஜட்டி துவைச்சு எடுத்துட்டு இருக்கோம். அது காயில என் ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறீங்க. நேற்று வீட்டுல குளிச்சுட்டு அந்த ஜட்டி வேற காயவே இல்லை. கார்ல காய போகணும். நாங்க இப்ப பாத்தீங்கன்னா குளிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். வாழலான்னு வந்தவன வாசலே குளிக்கலான்னு இருந்த எங்களை குளிக்கூட 10 நிமிஷம் வெயிட் பண்ண கைஸ். நாங்க 3 பேர் மட்டும் 10 நிமிஷம் ஆகுதா? ஒரு நாய் குளிக்க மாட்டேன்னு சொல்லிச்சு கைஸ். அந்த யாருன்னு காட்டி தட்ட அந்த நாயே கைஸ். இப்ப எப்படின்னா கடல்ல குளிப்போங்கிறாங்க, கயாக்கி போறோம், அங்கேயும் குளிக்கணும். சோ எதுக்குடா குளிச்சு வீணாக்குறீ? எப்படியும் ரூம்ல போயிட்டு குளிக்க தான் போறோம். ஈவினிங் குளிக்க தான் போறோம். எத்தனை வாட்டா ஒரு நாளைக்கு குடும்பமா குளிச்சுட்டே இருக்கே? குளிச்சா மட்டும் என்னடா ஆண்ட்ரியா கலர்ல இடம் வந்துட புரியுன்னு சொன்னா கேட்க மாட்டேன். ராஜம் பொண்டாட்டிடா நானு. இல்ல ஆண்ட்ரியா கலர்ல யாரும் வரமாட்டோம். ஒரு மாதிரி நைட் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு திருவள்ளூர்ல இருக்க ஒரு நாள் குளிக்காது நாய். இங்க வந்தா குளிச்சு காத்து சப்பல்ல இல்ல கைஸ். டெய்லி குளிச்சுட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு டென்ட் எல்லாம் அடிச்சுட்டு ஆபீஸ் போவோம் கைஸ். அழகா போகும். ஆனா எதுக்கு நண்பா ஆபீஸ் போற? போய் வேலை செய்ய வயிறு சரிங்க சம்பாதிய. நீங்க ஒர்க்ல வந்தீங்கன்னா இந்த சீசன் டைம் பீக் டைம்ல வந்து வராது கேஸ். ஒரு மாதிரி நார்மலா இப்போ எப்படி சொல்ல, நாங்க இப்ப நார்மலா எடுத்த ரூம் நார்மல் டேஸ்ல என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தா அது 3000 ரூபாய் தான். ஆனா சீசன் டைம் கேட்கலாம். அப்புறம் நீ என்னத்துக்குடா உங்களுக்கு அறிவு இருக்காடா? சோறு தான்டா திங்கிறீங்க.
வேற எது சிங்கிள் அப்படின்னு கேட்கலாம். இருந்தாலும் எல்லாரும் வேலைக்கு போறதுனால லீவ் கிடைக்கல. லீவ் கிடைக்கல. அது நம்ம இதாங்க எங்களோட கடைசி ட்ரிப். இதுக்கப்புறம் நீங்க எங்களுக்கு ட்ரிப் பண்ணி இப்போ போப்பீங்கன்னா ஒரு 6, 7, 8, 9, 10 மாசம். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாலாம் இல்ல. தமிழ்நாடு, கேரளா போக வர ஐடியாவே இல்லை கைஸ். இது பக்கமே வரக்கூடாது. வந்தா எங்களை சிப்பிள் கீழே இட பத்தியில வரும்போது வெல்கம் டு கேரளான்னு ஒரு போர்டு இருக்கும்ல, எங்களை பார்த்து சிரிக்குது. அதே சிரிக்குது. எத்தனை வெக்கமால இன்னுமா எங்கேயா சுத்திட்டு இருக்கீங்க கேக்குது. அந்த அளவுக்கு வெறுப்பாவது அத்தனாட்டி வந்தாச்சு. நீ போகணும்னா நார்த் இந்தியா போலான்னு பட்ஜெட்டா ஒரு புக் பண்ணிடலான்னு இருக்கிறோம். எல்லாமே டிராவலர்ஸ்ல புக் பண்ணி போலாம் கைஸ். அதனால ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா பண்ணுங்க. நாங்க அந்த ஸ்பான்சர் நாங்க கீழே போட்டுறோம். விஜய் சித்ரா ஜிடி ஹாலிடேஸ் மாதிரி நாங்க கேடி ஹாலிடேஸ், பிடி ஹாலிடேஸ் ஏதாச்சும் போறோம். யாரும் இருந்தீங்கன்னா பண்ணி விடுங்க. சிம்பிளா முறையில அதை பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க என் நண்பனுக்காக. ரொம்ப கஷ்டப்படுறாங்க கைஸ். எடிட் பண்ணி எவ்வளவு வெறுப்பாக எவ்வளவு தூக்கம் இருக்க மாட்டேது கைஸ். எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா கைஸ். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். நான் கடைசியை பத்தி நான் குளிக்கிறதுக்கு வந்துடுறேன் கைஸ். நானும் தனிஷ் ஒன்னா தான் கைஸ் குளிக்க போறோம். இல்ல கைஸ், நான் மட்டும் தனியா குளிக்க போறேன். இவன் தனியா குளிக்க போறான். 3 பேர் கைஸ். 3 பேர் ஒன்னா குளிக்க போறோம் கைஸ். 3 பேர் ஒன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஆளுக்கு ஒரு பாத்ரூம்ல குளிக்க தப்பா நினைக்க வேண்டாம். அந்த ஸ்விட்ச் மாதிரில ஒரு தவறான புரிதல் இருக்கு. நாங்க இப்ப பல்லு விளக்க போறோம் கைஸ். எப்படி பல்லு விளக்கு நண்பர் சொல்லுவான். சொல்லு நண்பா. இப்படி எடுத்துக்கிறீங்க. இப்படி விளக்கணும் ஃபர்ஸ்ட். பேஸ்டா எடுத்துக்கிறீங்க. பிரஸ்ல இப்படி வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் யுவர் மவுத். ப்ரோ ரிவ்யூ சொல்லு ப்ரோ. எப்படி இருந்துச்சு பாத்ரூம்? கேவலமா இருக்கு. ஓகே கைஸ், இப்போதான் கைஸ் நான் பிரஷ் பண்ண போறேன் கைஸ். சரி, உங்களுக்கு எப்படி பிரஷ் பண்ண நான் சொல்லி காட்டுறேன். டேக் திஸ். அவங்க போட்டு ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேட்டைக்காரன் விளாக்ஸ். இப்போ நாம எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா எத்தனை தான் சொல்றேன் தெரியல. கைஸ் இருக்க வெயில் கொட்டை பிரிக்கே. நண்பன் பாத்தீங்கன்னா நாட்டாமை பட டீச்சர் மாதிரி கொடை பிடிச்சிட்டு வராங்க. சும்மா வீடியோ சும்மா நல்லா காட்டுற வீடியோல 18+ வீடியோ அதெல்லாம் 18+. யாரும் பார்க்கணும் எல்லாம் 18+. ஓகே, உங்களுக்கு வாங்க கைஸ். நாங்க எப்படின்னா வர்க்கலா போறோம். வர்க்கலா என்ன நடக்குது எல்லாமே ஒரு விஷுவல் நாங்க கட்டி தரேன் கைஸ். ஐயோ எதுவும் பார்க்காதீங்க கைஸ். கண்ணுக்கு குசுது கைஸ். டேய் தப்பா பேசாதடா டேய். என்னடா இது? சீ, அப்ப எதுக்கு வந்தாங்க இங்க எல்லாரும்? ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வர்க்கலாவுக்கு யார் வரணும்னு நான் இப்ப சொல்றேன். நோட் பண்ணி வரணும், வரக்கூடாதுங்க, எங்க போகணும் போகக்கூடாதுங்கிற டீடைல்ஸ். இந்த பேச்சுலர் பாய்ஸ் இருக்கீங்க பாத்தீங்களா, சிங்கிள் பாய்ஸ், சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்? அவங்க மஸ்ட் வந்துருங்க. அப்ப என்னையா வந்த? யாரு? நான் என் நண்பனுக்காக வந்தேன். நண்பனோட சேனலை டெவலப் பண்றதுக்காக வந்தேன். உங்களுக்கு தான் வந்திருக்கோம். வேற ஒண்ணும் இல்லை. நீங்க வந்தீங்கன்னா சொர்க்கத்தை இங்க கண்ணில் காட்டுறாங்க. ஒண்ணுமே தெரியலையே. எங்க வீட்டுல எல்லாம் பாக்குறாங்களாண்டா. சுமாரா நீங்க பார்த்து பாக்குறாரு. உங்களை என்னென்னமோ பண்றாங்கப்பா. வேஸ்ட் பண்ணாது. நாங்க கீழே போய் உங்களை காட்டி தரேன். வாங்க. இப்ப மேல வர்க்கலா கிளிஃப் மேல நல்லா இருக்காது. ஆனா வர்க்கலா கிளிஃப் கீழே தான் நல்லா இருக்காது. மேல வந்து வர்க்கலா மேல நைட். ஐயோ உடனே நைட்டுக்கு தான் வர்க்கலா கிளிஃப், பகலுக்கு வர்க்கலா பீச். வாங்க, அவங்க பீச் கூட்டி போறேன். வாங்க போலாமா? அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? கைஸ் பாத்தீங்கன்னா பீச்ல ஒருத்தன் அடிக்கிற வெயில டென்ட் போட்டு உட்காந்துருக்கேன் கைஸ். டென்ட்டுக்குள்ள என்னதான் பண்ணது? அது பட்ஜெட் எவ்வளவு? 2000 தெரியுதா கைஸ்? இந்த டென்ட் போட்டு உள்ள உட்காந்துருக்கேன் கைஸ். சொல்லணும்பா, எப்படி நண்பா இருக்கு வர்க்கலா? அவருக்குலாம் எப்படி இருக்கு? வெயில் தான் கொஞ்சம் மோசமா இருக்கு. வரும்போது எல்லாரும் கையில ஒரு கொடை கொண்டுகிட்டு வந்துருங்க. இல்லாட்டி இந்த மாதிரி கொடை வாங்கினீங்கன்னா 2500 2 வருஷத்துக்கு. சீரியஸ் வர்க்கலா எங்களை மாதிரி ஒரு நேரத்துல நான் கொடை எடுத்து வந்துருங்க. இதை வராதிய வீட்டுக்கு உட்காந்துருங்க. Bro, I don't care. கைஸ் வெல்கம் பேக். அப்படியே நாங்க எல்லா இதுல வந்து விடுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேட்டைக்காரன் விளாக்ஸ். கைஸ் வர்க்கலா பீச் வந்தீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. சும்மா தான் இருக்கலாம். ஒண்ணும் இல்லை கைஸ், ஒண்ணும். இப்ப எப்படி இருந்துச்சு நண்பர்களோட? இல்ல நாங்களாம் நிறைய டைம் வந்துட்டோம். நான் ஒரு 3 டைம் வந்துட்டேன். நண்பருக்கு 3 டைம், நான் ஒரு 3 டைம். நீ? நான் 2 டைம். 2 ப்ரோ. நீ? ஓகே, இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஸோ அவங்களோட தான் புதுசா இருக்கும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். இன்டர்வியூ எடுக்கிற தெரியல கைஸ். நான் பிளான் பண்ணி ஏதாச்சும் வெள்ளக்காரியை குடிப்போம், இன்டர்வியூ எடுப்போம். தூக்குதுன்னா சொல்லுதே. நாங்க பார்த்து கிடக்கிறா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Hi, I am Rohit from புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம். ஃபாரினர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவங்க கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வந்து வெயில் இருக்காது. அவங்க இதுக்காகவே வந்து சன் பாத் போவாங்க.
அதெல்லாம் வேணாம், இங்க வந்து கிளைமேட் வந்து ஒரு சேஞ்சா இருக்கணுங்கிறதுக்காக வந்து இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் கிடையாது. காட்டித்தார் ரோஹித் காட்டிதால செருப்பா அடிப்பானுவன் அவங்க அவங்களோட அனுமதி இல்லாம வந்து அவங்க போய் கூட இருக்கக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ்ட ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கலாம், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது அதெல்லாம் வந்து கேட்கலான்னு நாங்க ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். பட் ஆனா எங்களுக்கு என்னன்னா அவங்களே வந்து இங்க ஒரு இதுக்காக வேண்டி வந்திருக்காங்க, ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்காண்டி வந்திருக்காங்க. அவங்க டிஸ்டர்ப் பண்ணி ஏதாவது மொக்க வாங்கிடுவோமோ இல்ல ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்கு. ஏன்னா நம்ம ஆளுங்களை சொல்றதை விட ஃபாரினர்ஸ் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். அதனால நாங்க அவங்க யார்ட்டையும் பேசல. நானும் பக்கத்துல ஜோதியாவும் எங்க போட்ல ஓட்ட இருக்கு. அபிப் பின்னாடி உட்காந்து கோரி கோரி ஊத்திட்டு இருக்காரு. நண்பர்களை காண எங்கிட்டு போனா தெரியல, மிஸ் ஆயிட்டாங்க.